பவத் குசல காமியா சகலு நந்தகோபஸ்ததா பிரமோதபர சங்குலோ த்விஜகுலாய கிம் நததாத் கிம் ந அததாத். எதை கொடுக்கல நந்தகோபன் கேட்கிறார். நான் இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு குறிப்பிட்டு சிலதை சொல்றேன். பட்டத்திரி சொல்றாரு எதை கொடுக்கல நந்தகோபன். ஏன் அப்படின்னா பவத் குசல காமியான்னா, இப்ப இந்த பீஜதானமே பண்றோமோ, விரதானம் பண்ணினமோ, அது எதுக்குன்னு யாருக்கா தெரியுமோ? எதுக்காக பண்ணணும்? குழந்தை பிறந்தா விரதானம் பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பம் அன்னிலேருந்து இருக்கு. அதுல என்ன சுவாரஸ்யம்னா, அது அத்தனையுமே ஜீவன், அது அத்தனையுமே உயிர். அத பூமியில போட்டெல்லாம் எல்லாம் முளைக்கும். இந்த நெல்லை தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த நம்ம ஊர்ல நெல்லு தான் விதையா வச்சிருப்போம், அதனால நெல்லை கொடுக்குறோம். கோதுமை கொடுக்கலாம், பயறு கொடுக்கலாம், உளுந்து கொடுக்கலாம், எள்ளு கொடுக்கலாம். பூமியில போட்டா முளைக்கணும். அது மாதிரி எதை வேணாலும் கொடுக்கலாம். அத்தனை உயிரையும் சேர்த்து பிறந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி. அந்த 12 வயசு பாலாரிஷ்ட காலம்ங்கிறது, அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி நிறைய வரும். அது வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த பீஜதானம்ங்கிறது. அது மாதிரி இந்த 12 வயசு ஒரு 12 வயசு பொதுவாகவே விவரம் தெரிஞ்சவா ஜாதகம் குறிக்க மாட்டான். ஒரு வயசு பிறந்தும் குறிக்காத பழக்கமும் உண்டு, 3 வயசு பிறந்தும் குறிக்காத பழக்கமும் உண்டு. பெரும்பாலும் சின்ன வயசுல ஜாதகத்தை ஜாஸ்தி பார்க்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகம் குறிச்சு பார்க்கணும். அதெல்லாம் ஒரு காலகட்டம். அது அந்த தோஷங்களை போக்குறதுக்காக தான் இந்த தானங்கள்லாம். அதை பண்ணிட்டு குழந்தைகளை வளர்த்துன்னு வரத்து ததனுநந்த மந்த சுபாஸ்பதம் நிருபபுரீம் கரதான கிருதே கத்தம் சமவலோக்கிய ஜகாத பவத் பிதா விதிதகம் சஹாய ஜனோத்யமஹா ஐ சகே தவ பாலக ஜன்ம மாம் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவதி இதி பவத் பித்ருதாம் பிரஜநாயகே சமதிரோப்ய சசம்ச தமாதராதி இகச்ச சந்திய நிமித்த சதானிதே கடகசிம்னி ததோ லகுகம் யக்தாம் இதி ச தத்வசசா பிரஜநாயகோ பவபாய பியா திருதமாயயோ. இதுல நடுப்புல மாசா மாசம் ஒரு டாக்ஸ் ஒண்ணு கட்டணும். நந்தகோபர் கம்சனுக்கு கட்டணும். பொதுவா அந்த காலத்துல உள்ள வாழ்க்கை முறையெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு கிராமத்துல உள்ள வாழ்க்கை முறையெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு என்னமோ ஷேர்கள்லாம் பண்றேன் பத்தியில. கிராமத்துல எப்படி தெரியுமோ, ஒரு மாட்டை வாங்கி ஒருத்தர் கொடுத்துருவா கேபிட்டல். அந்த மாடு கறக்கிறது இருக்கு பாருங்க, அது கண்ணூட்டியா கொடுப்பா, மாடா கொடுக்க மாட்டா, சின்ன கண்ணூட்டியா கொடுத்துருவா. அந்த கண்ணூட்டியை வளர்த்து அது பிரசவிச்ச உடனே அது கறக்கிற பாலை வாங்கிப்பா, அல்லது பணத்தை வாங்கிப்பா. ஆடை கொடுப்பா, குட்டி ஆடை கொடுப்பா. மொர ஆடுன்னு பேரு. அது குட்டி போட்டதுன்னா 2 குட்டி போட்டதுன்னா ஒரு குட்டி வளர்த்தவனுக்கு ஒரு குட்டி கொடுத்தவனுக்கு. இப்படி ஒரு ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன். அது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுமாடுகளை கம்சன் கொடுத்திருக்கான். அந்த பசுமாடுகளால வந்த வருமானங்களை கட்டுறதுக்காக பேர்க்கார் இவர். 4th day தான் வசுதேவர் பார்த்தார். இது 6வது நாள் நடக்கிறது. குழந்தை பிறந்து வசுதேவர் பார்த்து சொன்னார், நந்தகோபுரை பார்த்து சௌக்கியமா இருக்கியா, நீ சௌக்கியமா இருக்கியா, உன்னோட மனைவி சௌக்கியமா இருக்காளா, ரோஹிணின்னு இவரோட மனைவி இருக்காளா, அவள் சௌக்கியமா இருக்காளெல்லாம் கேட்டுட்டு, இது மாதிரி கம்சன் பிளான் போட்டிருக்கான்ங்கிறத வெளியில சொல்லாதபடிக்கு, தன் குழந்தைதான் அங்க இருக்குங்கிறதையும் சொல்லாதபடிக்கு, குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்ட நந்தகோபா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு, ஆபத்துகள் நிறைய இருக்கு, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு. சில பேர் பயமுறுத்துறா மாதிரியே பேசுவா. சின்ன இல்லாத விஷயத்தை கூட பயமுறுத்துற மாதிரி பேசுவா. சில பேர் அப்படி பேச மாட்டான். அதையும் தாண்டி அவ சொன்னா நாம ஜாகிரதையா இருக்கணும். இந்த எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதருக்கு ரொம்ப பிரசித்தம் என்னன்னா வாக் சித்திங்கிறது. அவர் ஜாதகம் பார்த்து சொன்னார்னா அவ்வளவு விசேஷம் அப்படின்னு. பம்பாயில ஆஸ்திக சமாஜத்துல கதை நடக்கிறது. நிறைய பேர் அவ பிரச்சனைகளை சொல்லும் போது எல்லாத்தையும் தாத்தாவே பார்க்க முடியாதுங்கிறதுனால எங்க தாத்தாவோட சகோதரா குழந்தைகள் தான் எங்க அப்பாலாம். அனந்தராம தீட்சிதர், அவருடைய தம்பி நாராயண தீட்சிதர்னு பேர்.
அவரோட குழந்தைகள் தான் எங்க அப்பா எல்லாம். அதனால இவாளெல்லாம் பார்க்க சொல்லிட்டு என்ன விஷயம்னு சொல்லும்ப. எங்க அப்பா பாபு தீட்சிதர் வெளியில உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதே ஒருத்தட்ட சொன்னார், ஜாதகத்தை பார்த்துட்டு குரு வந்து நீச்சமா போயிருக்கா, கெட்டு போயிடுதான், அவனுடைய திசை வர்றது ப்ராபலம் அப்படின்னு ஏதோ சொல்றதே. தாத்தா அப்பதான் வெளியில வந்த உடனே அவா பயந்து போயிட்டா. என்ன என்ன பண்ணணும், குரு நீச்சமா போட்டான்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. உன்னை தாத்தா அதை கேட்டுட்டே வந்தவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சமாதியிலையோ பெரியவாழ்க்கையோ தட்சிணாமூர்த்திக்கோ அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ, தரிசனம் பண்ணின்னு வாங்கோ, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சுட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சுன்னு வச்சார். குரு நீச்சமா போயிட்டான்னு அவளை போய் பயமூர்த்தர். குரு நன்னா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு ஜாதகத்தை எடுத்துன்னு வரப்போறான்னு கேட்டார். குரு ஜாதகத்துல நன்னா இருந்தா உங்ககிட்ட எதுக்கு ஜாதகம் எடுத்துன்னு வரப்போறான். நம்ம பேசுறதேவே பத்ரம் பத்ரம் இதி ப்ரூயாத்துன்னு பயமூர்த்தரா மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு நாம் என்ன தெய்வமா? அவளை நிகா படுத்தலாம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் ஜாக்கிரதை படுத்தலாமே தவிர நாம பயமூர்த்த கூடாது. வசுதேவர் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு சொன்னோடனே இப்படி சொல்ல மாட்டாரு. ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்குள்ள இங்க பூதனை வந்துட்டான். பூதனை வந்தா அவசரே கலு தத்ர தகாச்சன பிரஜபதே மதுராகிருதி ரங்கன தரள ஷட்பத லாலித குந்தல கபடபோதகதே நிகடம் கதா. அங்க அப்படி பேச்சு நடந்துன்னு அவர் வரார். அவர் வரத்துக்குள்ள இவ வந்துட்டார். இந்த பூத்தனை வர நாள் 6வது நாளோ 7வது நாளோ பூத்தனா தோட்டக்கி கேட்டக்கி இது மாதிரி சில துர்தேவதைகள்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து பிறந்த குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சம்பிரதாயத்துல காப்பு போடுறது. எத்தனாவது நாள் காப்பு போடுவா? 7வது நாள் போடணும். 6 முடிஞ்சு 7வது நாள். அந்த காப்பை எப்படி போடுவா? பிராச்சீனமா இருக்கிறதே தெரியுமா? ஒரு உரலை வச்சு உரலை சுத்தி தாழம் மட்டையை கட்டிட்டு இந்த சின்ன குழந்தைகள் கையில வேப்பலை கொத்த கொடுத்து காப்பரிசி நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு அந்த உரலை சுத்தி அடிச்சு சுத்தணும். ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா, ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா அப்படின்னு சுத்தினா அந்த இலை உதிர்ந்து போயிடும். இலந்து உதிர்ந்து போய் இந்த வேப்பம் குச்சி அந்த ஈர்க்கு மட்டும் இருக்கும், காம்பு மட்டும். அந்த காம்புல வளையல் பண்ணி கையிலையும் காலையும் போடணும். அந்த தேவதைக்கு நிவேத்தியம் தான் காப்பரிசிங்கிறது. இது ரக்ஷை. இத காமிக்கிறார். இவ பூதனை வந்துட்டார். இவ வந்தவ இவளே துஷ்ட. நாராயண பட்டத்திரி சொல்றார், கபட போதகான்னா நீனே திருடம், உங்ககிட்ட அவ வரா. பிரஜ பாஷையில ஒரு பாட்டு உண்டு, அதனுடைய தமிழாக்கம் தான் மாடுமே கண்ணே போக வேண்டாம் சொன்னேன் அப்படிங்கிறதுல யமுனா நதியோரம் எப்போதும் கல்வர் பயம் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு பகவான் கேட்பான், கல்வனுக்கு கல்வன் உண்டோம்பா. நானே கல்வன், எனக்கு ஒரு கல்வனா அப்படின்னு பகவான் கேட்கிற மாதிரி கபட போத கதே நிகடம் கதாத் சபதிசாத் ஹதபாலக சேதனா நிசிச்சரான்வயஜா கில பூதனா व्रजवधूत विहकेयमिति क्षणम् इमृशतीषु भवन्तमुपाददे ललित भाव विलास हतात्मभिः युवतिभिः प्रतिरोद्धुमपारिता स्तनमसौ भवनान्तर्निषेदुषी प्रदुषी भवते कपटात्मने. இவள் ஆச்சரியமான ஒரு அலங்காரத்தை பண்ணின்னு வராள். இவளுடைய அலங்காரத்தினாலேயே ஜனங்கள் எல்லாம் பிரமிச்சு போறாள். பொதுவாகவே வருஷ ஜனங்கள் சுத்தமான ஜனங்கள், கபடம் தெரியாது. அந்த காலம் வேற. இன்னைக்கே ட்ரெஸ்ஸை கண்டு ஏமாந்துறவா எத்தனை பேர் இருக்கா? நம்ம ஆத்துல உட்காண்டே இருக்கிறது 4 பேர் கார்ல வந்து இறங்குவான், டிப்டாப்பா இறங்கினே சார் வெல்கம் வெல்கம்னு சொல்லி. அவன் யாருன்னே என்னன்னே தெரியாது. அவனை வரவேற்று காஃபி சாப்பிட்றா டீ சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம நிமிஷமா ஏமாத்திட்டு போறவா எத்தனை பேர் இருக்கா? இன்னைக்கு இத்தனை அறிவு வளர்ந்ததுன்னு நாம சொல்ற காலத்திலேயே, அந்த காலத்துல இத்தனை கபடம் இத்தனை சூதுமாதெல்லாம் இல்லாத காலம். இவ ராஜகுமாரி மாதிரி அலங்காரம் பண்ணின்னு வரத்தே அங்க உள்ளவாள்லாம் சொல்றா. இவ சாதாரணமானவ இல்ல, இவ வந்து மகாலட்சுமி, இவள் தாம் தேவமாயாம் இவ அப்படிங்கிறாள்.
ஏன்னா பகவான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், அவனை பார்க்கறதுக்காக லட்சுமி வரா, அவளுக்குள்ள பேசிக்கிறான் அவ்வளவு சகஜமா. இவ உள்ள வந்தவள் தொட்டில் இருக்கக்கூடிய பகவான உரிமையோடு எடுக்கிறாள். தூங்குற பகவான எடுத்து ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறதே, அந்த ஸ்தன்யத்துல விஷம் கலந்து தடவி வச்சிருக்கிறதுனால அதை சாப்பிட்ற குழந்தைகள் மரிச்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல பகவான் தூக்கத்திலேயே தூங்குற மாதிரி நடிச்சுட்டே சமதிருஹ்ய ததங்கம சங்கித ஸ்தமத பாலகலோப நரோஷிதா மகதிவாம்ர பலம் குச்சமண்டலம் பிரதிஜூஷித துர்விஷதூஷிதம். பால குடிக்கிற மாதிரி அவளுடைய பிராணனையும் சேர்த்து பகவான் குடிச்சு இழுக்க, இப்படி தூக்கின்னு இருக்கிற கையை விட்டுட்டு சா முஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷினி, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்ல பகவான் அதற்குள்ள பிராணனை சாட்டுட அவளுடைய சரீரம் கீழே விழுந்தா அவளோட அந்த வேஷம் போட்டிருந்த அந்த மாய வேஷம் மறைஞ்சு ஒரிஜினல் வேஷத்தோட அவள் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டார்கள். ஓடி வந்து பகவான தூக்குறார்கள். தூக்கின போது பகவானுக்கு கோ மூத்திரத்தினாலையும் கோ புச்சத்தினாலையும் ரட்சையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பூதனையினுடைய சரீரத்தை கண்டந்துண்டமா வச்சு வெட்டி கொண்டு போய் யமுனா கரையில வச்சு அதை எரிச்சா தொத்பீத பூதஸ்தன தச்சரீராத் சமுச்சலன் உச்சதரோ ஹி தூமஹ சங்காமதாதாகரவஹ கிமேஷ கிம் சந்தனோ கௌல்குலவோ தத்வேதி. இவளை கொண்டு எரிச்சா இவ உடம்புலேருந்து வரக்கூடிய தூமம் இருக்கே, புகை இருக்கே, அது என்ன சந்தனமா, அது என்ன குங்குலியமா, இது என்ன வாசனை சாம்பிராணியா அப்படிங்கிற மாதிரி வாசனை வருது. இது சாஸ்திரங்கள்ல யோகீஸ்வரர்கள் ஞானிகளுடைய சரீரத்தை தகனம் பண்ணும் போது அப்படி வரும்னு இருக்கு. பொதுவா ஞானிகளுடைய சரீரம் இருக்கு, யோகிகளுடைய சரீரத்துல மல வாசனை இருக்காது, மலமூத்திர வாசனை நாத்தம் இருக்காது. மகான்கள் கிட்ட போய் பார்த்தேன்னா நமக்கெல்லாம் இப்ப கிட்டக்கு வந்தாலே கொஞ்சம் வேர்வையாயிடுச்சுன்னா வேர்வை நாத்தம் இருக்கும் தெரியல, அது மாதிரி ஞானிகளுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா அவளுடைய உடம்புல இருந்து வாசனை வரும், வெளியில அசாத்தியமான வாசனை வரும். அப்படி இருக்கிறதே இவ வந்து ஒரு பாப்பின்னா இவ உடம்பை எரிக்கிறதே எப்படி வாசனை வரலாம் அப்படிங்கிறதே, இவளுக்கு பகவான் மோட்சம் கொடுத்ததுனால இவளுக்கு வாசனை வருது. இவளுக்கு எப்படி பகவான் மோட்சம் கொடுத்தான் அப்படின்னா மதங்க சங்கஸ்ய பலம் ந தூரே க்ஷணேன தாவத் பவதாமபி ஸ்யாத் இத்யுல்லபன்னே வல்லவதல்லஜேப்யஹ த்வம் பூதனா மாதனுதாஹ சுகந்தி. என்ன தொட்டாலே மோட்சம்னு காமிச்சா. மதங்க சங்கஸ்ய பலம் ந தூரே, கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா அதுதான் பின்னாடி விதுர மைத்ரேய சம்வாதத்துக்கு முன்னாடி விதுரரும் உத்தவரும் பிருந்தாவனத்துல பார்த்து பேசிக்கும் போது திருத்தீய ஸ்கந்தத்துல சொல்றா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் எடுத்து பேசுவா. ரெண்டு அவதாரத்தையும் மகான்கள்லாம் பேசும்போது ராமாவதாரம் ரொம்ப உயர்வு அப்படின்னு சொல்லுவார். என்னத்தினால என்ன, புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகன் பெற்ற நாட்டுள்ளேன். எல்லாருக்கும் பகவான் மோட்சம் அழிச்சுன்னு போனான். புல்லு பூண்டு ஏன்னா வைகுண்டம் போறத யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அத்தனை பேரும் என்னோட சரையூல இறங்குங்கன்னா இறங்கின வாழ்க்கெல்லாம் மோட்சத்தை அழிச்சுன்னு போனான். யாருக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தான், நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம். நட்புன்னா நட்புன்னு அர்த்தம். நட்புங்கிற தமிழ் தான் நட்புங்கிறது, ஸ்நேகம், பகவான்கிட்ட வச்ச பக்தி. பக்தியினால எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தான். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? யார் பகவான்கிட்ட பக்தி வைக்கிறாளோ அத்தனை பேருக்கு பகவான் மோட்சம் கொடுக்கறது நியாயம் தானே. அது ஆச்சரியம் இல்ல. இந்த கொல்லணும்னு நினைச்சு விஷம் தடவின பாலை கொடுத்தவளுக்கு மோட்சம் கொடுத்தானே, இதுதான் கருணை. அப்ப அதை விட இதுதான் கருணை கூட. அதனாலதான்
வேதானுத்தரதே ஜெகன் நிவகதே பூகோளம் உத்பிப்ரதேன்னு அந்த அவதாரத்தை சொல்லும்போது ஜெயதேவர் காருண்ய மாதன்வத்தைங்கிறார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கருணையோட வடிவம் இது. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு கருணை கூட. இது பூஜை பண்ணினாதான், ஸ்நேகமா இருந்தாதான், பக்தி பண்ணினாதான் மோட்சம்னு இல்லை, நான் தொட்டாலே மோட்சம் தான். இது மனுஷியாளுக்கு மட்டும் இல்லை, உயிர் உள்ளவாளுக்கு மட்டும் இல்லை, ஜடத்துக்கு பானைக்கு உள்பட மோட்சம். சட்டிக்கிட்டிலாம் உடைச்சு எதை தொட்டாலும் மோட்சம் தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறான் பகவான். இப்படி அனுகிரகம் பண்ணி பகவான் வளர்றான். தினே தினேத பிரதிவிருத்த லக்ஷ்மி அக்ஷீணமாங்கல்ய சதோ பிரஜோயம் பவன் நிவாசா தைவாசுதேவ பிரமோத சாந்திர பரிதோ விரேச்சே ஹோ குமாரோ மயி தத்த திருஷ்டி ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன ஏஹ்யேதி மாமித்யுபசார்ய பாணி த்வயீஷ கிம் கிம் ந கிருதம் வதூபிஹி. தினே தினேத பிரதிவிருத்த லக்ஷ்மி. எப்படி சந்திரனானது மேல கிளம்ப பிரகாசமானதோ அது மாதிரி வளர்பெரிய சந்திரன் மாதிரி பகவான் கிருஷ்ணச்சந்திரன் பிரகாசிச்சுன்னு வரா. குழந்தைகள், அந்த குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்தாலே இப்போதெல்லாம் அப்படியே பரபிரம்மம் ஜெகநாதம்னு கிடக்கும். இஜபாரு 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 அப்படின்பா. ஏதோ திரும்பி பார்த்தோன்னே என்னை பார்த்துருக்கும்பாள். அது பாட்டுக்கு தலை தீர்ப்பதான் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லுவோம். முதல்ல அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்புறம் நம்ம சொல்லி 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 நம்மளோட ஆகாரம் உள்ள போக ஆரம்பிச்ச உடனே நம்ம குணங்கள்லாம் அதுக்கு இப்படி தலை தூக்க ஆரம்பிக்கும். தலை தூக்கிறதே பார்த்தா அப்புறம் நம்மளை உத்து உத்து பார்க்கும். இப்படி கையை காமிச்சா சிரிக்கும், கொட்டினா கையை கொட்டினா சிரிக்கும். அப்படின்னு உடனே நமக்கு சந்தோஷம் தாங்காது. அது மாதிரி இந்த குழந்தை வளர்றதே இந்த கோபிகைகள்லாம் சொல்றாள். அஹோ குமாரோ மயி தத்த. என்ன பார்த்தாண்டி, என்ன பார்த்தான், என்ன பார்த்து சிரிச்சாண்டி கிருஷ்ணன். குழந்தை சிரிச்சதுரி ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன. என்ன பார்த்து கொஞ்சினான் அப்படின்னு உடனே எங்கிட்ட கொடு, நான் கொஞ்சறேன் அப்படின்னு சொல்லி இன்னூத்தி வாங்குறார். உடனே சொல்றாள், நீ மட்டும் கொஞ்ச நாள் வருமா, எங்கிட்ட கொடு. பவத்வபுஹு ஸ்பர்சன கௌதுகேன கராத்கரம் கோபவதூஜனேன நீதஸ்துவமாதாம்ர சரோஜலா சரோஜமாலா வியாலம் விலோலம் துலாலமாசி லாசீஹி. பவத்வபுஹு ஸ்பர்சன கௌதுகேன. அந்த பகவானை தொடக்கூடியதான அந்த சந்தோஷத்துல ஒத்தர் மாத்தி ஒத்தர் வாங்கிக்கிறா. இப்படி வாங்கின்னு இப்படிதானே கொஞ்சுவா குழந்தைகளை. இப்படி கொஞ்சும் போது இப்படி மூஞ்சி வச்சு ஒத்தர் மாத்தி ஒக்கறத ஒவ்வொரு கோபிகையோட முகமும் தாமரை மாதிரி இருக்கு. கிருஷ்ணனோ வண்டு மாதிரி இருக்கான். கிருஷ்ணனோ வண்டு மாதிரி இருக்கான். இப்படி கையில கல்லி மாறும்போது கராத்கரம் கோபவதூஜனேன நீதஸ்துவ மாதாம்ர சரோஜ மாலா வியாலம்பிலோலம்பு துலாய லாசி. அது அப்படியே மாறி மாறி போறதே ஒரு தாமரையில இந்த தாமரையில உட்காந்துன்னு அந்த தாமரையில உட்காந்துன்னு அந்த தாமரையில உட்காந்துட்டு இந்த வண்டு எப்படி போகுமோ அது மாதிரி இருக்குன்னு. இப்படி குழந்தைக்கு 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, ஜென்மதினம் வந்தது. கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ. குழந்தைக்கு இது மாதிரி ஒரு ஆபத்து இருக்குங்கிறதுனால ஜென்ம மாசம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆயுஷ்யோகம் பண்றான். பொதுவா அதுல கேரளா ரொம்ப விசேஷம். கேரளாவில் இந்த ஆயுஷ்யோகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். வருஷா வருஷம் பண்ணுவா. இதில் தமிழ்நாட்டிலலாம் அப்படி கிடையாது. அப்தபூர்த்தி அன்னைக்கு வேணா, அப்புறம் ஷஷ்டபூர்த்தி அன்னைக்கு தான். அப்தபூர்த்தி அன்னைக்கு ஆயுஷ்யோகம்னா அப்புறம் ஷஷ்டிபூர்த்திக்கு தான் ஆயுஷ்யோகம். கேரளாவில் அடிக்கடி பண்ணுவா. அதுக்கு ஒரு விசேஷமும் உண்டு. இந்த கொல்லங்கோடு இருக்கு பத்தியெல்லாம் அதில் ஒரு கதை உண்டு. எங்க தாத்தா வந்திருந்தார். அது வயசானவாளுக்கு தெரியும். ஒருத்தருக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்கிறதே. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு தடவை ரஃபா ஜாதகம் குறிச்சு பார்ப்பா. அப்படி பார்க்கும்போது அந்த ஊர் பணிக்கரை சொல்லிட்டார், இந்த குழந்தைக்கு 1 வயசுக்குள்ள கண்டம் இருக்குன்னுட்டார். கண்டம் இருக்கு, இந்த குழந்தை 1 வயசு தாண்டினாலே பெரிய விஷயம்னுட்டார். அதுக்கு இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, ஜோசியம் யாரு வேணாலும் சொல்லலாம், பரிகாரம் சொல்றதுதான் விஷயம்.
யார் வேணாலும் கால்குலேஷன் பண்ணி ஜோசியத்தை சொல்லிவிடலாம், பரிகாரம் சொல்ல முடியாது. பரிகாரம் சொல்றதுக்கு முதல்ல சாஸ்திர ஞானம் வேணும், தபஸ் வேணும். சாஸ்திர ஞானம் மட்டும் இருந்தா போறாது, தபஸ் வேணும், வாக் சித்தி பலித்தம் வேணும். எங்க தாத்தாட்ட கொண்டு காமிச்ச உடனே தாத்தா இது மாதிரி கண்டம்னு சொல்லாதபடிக்கு இது மாதிரி யாரோ சொன்னாங்க. ஆயுஷம் பண்ணும்போது அஷ்டோபிராமணா நிதத்தியாத்துன்னு இருக்கு சாஸ்திரம். இது மாதிரி கிரிட்டிக்கலா உள்ள பிரச்சனைகளுக்கு 8 பிராமணால வச்சுன்னு பண்ணணும்னு இருக்கு. 8 பிராமணால வச்சுன்னு வஸ்திரம் தானம் பண்ணி யதோக்தமா ஆயுஷ்வமும் மிருத்யுஞ்சோமும் பண்ணுவோன்னுட்டா. அதே மாதிரியே அவ பண்ணிட்டா. சாயங்காலம் அந்த பணிக்கர் அந்த வழியா வரார். அவர் போட்ட கால்குலேஷன் என்னன்னா அன்னைக்கு தான் அதுக்கு கண்டம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பாக்குறார். எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்கா. நாம போட்ட கணக்குக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கேன்னு யோசனை பண்றார். சந்தன சக்கரை எல்லாம் வாங்கிட்டு வாசல்ல போறதே அந்த கதவு இடுக்குல மாட்டின்னு ஒரு பாம்பு துண்டாகி கிடக்குது. அப்பதான் சொன்னார் அவர், என்ன பண்ணினேன்னார். இந்த மாதிரி தீட்சிதர் இந்த கதைக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணுன்னார். அதனால பிராமணாலாம் வர வச்சு பண்ணினேன்னு. அதுதான் இந்த கண்டத்திலேருந்து காப்பாத்திருக்குன்னார். பரிகாரம் சொல்றதுதான் பெரிய விஷயம். சாஸ்திரங்கள்ல ஒண்ணு சொல்ற வச்சுக்கோங்க, இது பொய்னா இதுல ஜோசியத்துல எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் இருக்கார் சுப்பிரமணிய சர்மா, ஜோசியத்துல ரொம்ப பெரிய ப்ரொஃபசர். அவர் ஜோசியம் 2 பகுதியா இருக்கு. வானவியல், கிரகங்களுடைய சலனம், இது சத்தியம். அது சத்தியமா இருக்கிறதுனால தானே பஞ்சாங்கம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு கிரகம்னா இன்னைக்கு கிரகணங்கிறோம், நட்சத்திரம்னா நட்சத்திரங்கிறோம், அமாவாசைன்னா அமாவாசைங்கிறோம். அதெல்லாம் கரெக்டா இருக்கு, அதுல ஒன்றும் குழப்பமே கிடையாது. பிறக்கிற பை பர்த்ல லக்னம்னா எல்லாமே கரெக்ட். அதுல கால்குலேஷன் பண்ற மத்தியில இன்ன லக்னம், இன்ன லக்னத்துல குரு இருந்தா, இன்ன லக்னத்துல சுக்கிரன் இருந்தா, குரு சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா, ராகு பார்த்தா, இதுக்கு பலாபலன் சொல்லும் போதுதான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியனு. அதுலதான் வித்தியாசம் வரும். ஒருத்தர் சொல்றது பலிக்கும், ஒருத்தர் சொல்றது பலிக்காது. கால்குலேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா 800 கோடி ஜனங்கள், 800 கோடி கால்குலேஷன். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி ஒருத்தர் ஜாதகம் கிடையாது. ஒரே குழந்தை ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறக்கிறதேவே திரிம்சாம்சம் ஷோடசாம்சம் இதுல வித்தியாசம் வரதே, மாறி போறதே. அதனால சொல்ல முடியாது. பலனை எல்லாரும் சொல்ல முடியாது, பரிகாரமும் எல்லாரும் சொல்ல முடியாது. பரிகாரம் அவாவாளுக்கு தெரிஞ்சு. நீங்க சாதாரண கிராமத்துல உள்ள வள்ளுவர்கிட்டயோ கேட்டா அவன் தேங்காய் உடையமா விளக்கேத்துமா, அதுதான் அவனுக்கு தெரியும். இப்ப எத்தனையோ பேர் டிவியில எல்லாம் சொல்றா பத்தியா, இந்த கோவிலுக்கு போ தரிசனம் பண்ணு, அந்த கோவிலுக்கு போய் விளக்கேத்துன்னு. அதெல்லாம் சாதாரண பரிகாரம். அது மட்டுமா பரிகாரம்? 7 புஸ்தகம் பக்கம் பக்கமா எழுதிட்டு பிரபஞ்சசாரம்னு ஆச்சாரியாளுடைய விஷயமும் இருக்கு. அதெல்லாம் அடுத்து பார்த்தோம்னா இன்ன கிரகம் இப்படி சேர்ந்து இருந்தா இன்ன பிராபலம், இதுக்கு இன்ன பரிகாரம் பண்ணணும், இதுக்கே இன்ன சுதர்சன ஹோமமே. சுதர்சன ஹோமம்னு தான் உங்களுக்கு தெரியும். சுதர்சன ஹோமத்துக்கு எந்த பிரச்சனைக்கு என்ன திரவியத்தை வச்சுன்னு பண்ணணும்னு தனித்தனியா இருக்கு. அருகமுள்ள வச்சுன்னு பண்ணணுமா, நாயுவியை வச்சுன்னு பண்ணணுமா, வெண்கடுகை வச்சுன்னு பண்ணணுமா, நெல் பொறியை வச்சுன்னு பண்ணணுமா, சக்கரை பொங்கல் மாறும். என்ன பிராபலத்துக்காக எதை பண்றோங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால அவ்வளவு சுலபமா எல்லாம் சொல்ல முடியாது. அது சத்தியம். அது எதனால சத்தியம்னா அதுல மாத்திக்க முடியாது. நம்ம பிறக்கிறதேவே பை பர்த் தான் தலையில எழுத்துன்னு இன்னைக்கு சில பேருடைய சித்தாந்தம். ஜோசியம் பார்க்கிற அர்த்தத்துல சில பேருடைய ஒரு சித்தாந்தங்கள்லாம் என்னன்னா அதெல்லாம் பரிகாரங்கள்லாம் கிடையாது சார்னு. இவருங்கோ ஜோசியத்தை சொன்ன மகரிஷிகள் 18 பேர் தான் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பொய்யாகும்? 1-2 வேணா மிஸ் ஆகும், பொய்யாகவே ஆகாது. நாம அதை முறைப்படி பண்ணினா பொய்யாகாது. நாம முறைப்படி விஷயம் தெரிஞ்ச வாழ வச்சுன்னு முறையான மந்திரம் இருக்கு, ரித்விக் இருக்கு, பண்ற முறை இருக்கு. அதுல படி பண்ணினா அது பலிக்காம போகவே போகாது. இந்த பகவானுக்கு மாசா மாசம் ஆயுஷ்வமம் பண்ணினான்னு இருக்கு. அதுதான் அதுல விசேஷம். பாகவதத்துல பகவான் கிருஷ்ணருக்கு மாசா மாசம் ஆயுஷ்வமம் பண்ணினா இது மாதிரி பிராபலம்னு ஒண்ணு. அப்படி பண்ணும்போதுதான் 1 மாசத்துல குழந்தைய குளிப்பாட்டி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு குளிப்பாட்டுறாள். குளிப்பாட்டி கொண்டு வந்து தூளில குழந்தை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே நன்னா தூக்கம் வரும். குழந்தை நன்னா படுத்துன்னு தூங்குறது. இவா வச்சிருந்து இந்த பிராமணா வச்சுன்னு ஆயுஷ்வமம் அப்படின்னு இருக்கா. கதாபி ஜன்மர்க்ஷதினே தவ பிரபோ
நிமந்திரித ஞாதி வது மஹீசுர மகாசனஸ்துவாம் சவிதே நிதாயச மகானசாதௌ பவருதே விருஜேஸ்வரி. மகாசனம்னா சமயக்கட்டுன்னு அர்த்தம். இவ யசோத பிராமணா எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக மஹீசுரா அவளுக்கெல்லாம் போஜனத்துக்காக தயார் பண்ணிட்டு இருக்கா. அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு பெரிய வண்டி, சகடம். சாஸ்திரத்துல பாகவதத்துல சகட பஞ்சனம்னு தான் இருக்கு. சகடாசுரன்னு பாகவதம் சொல்லல. ஆனா பின்னாடி வந்தவ எல்லாருமே அவன் அசுரனா தான் சொல்லியிருக்கா. ஒரு அசுரன் அதற்குள்ள புகுந்துட்டு இந்த துளியில படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை மேல அப்படியே வண்டியோட கொடசாயறதும்பா. அது மாதிரி சாஞ்சு இந்த குழந்தைய நெசுக்கி கொண்டுடணும் அப்படின்னு அவனுடைய பிளான். மாயாச்சாரோ மாயாவர்த்திதவியான்னு கிருஷ்ணாவதாரம். அப்படின்னா என்ன சார்னா, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல என்ன விஷயம்னா, நாம கெட்டவனுக்கும் நல்லவனா இருக்கணுங்கிறது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் கெட்டவனுக்கு கெட்டவனாதான் இருக்கணும். இதான் சிம்பிளான விஷயம். ராமாவதாரம் கெட்டவனுக்கும் நல்லவனா இருக்கணும். அது ராமாவதாரத்துலதான் பொருந்தும். கலியுகத்துல அதெல்லாம் பொருந்தாது. நீங்க நல்லவனுக்கு நல்லவனா இருக்கலாம், கெட்டவனுக்கு நல்லவனா இருந்தெல்லாம் அவனை திருத்த முடியாது. கெட்டவனுக்கு நல்லவனா இருந்தெல்லாம் திருந்தவும் மாட்டான். குட்ட குட்ட குனியறவன் முட்டாள்னு தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு. அதனால நாம எதிர்த்து நின்னாதான் நம்மளை கண்டு பயப்படுவனே தவிர, ஒருத்தர் உன்னை நல்லவால நீ ஏமாத்தாத. உன்னை ஒருத்தன் ஏமாத்த போறான்னா நீ முன்னாடி ஏமாத்துரும்ப கிருஷ்ணர். அதுதான் கிருஷ்ணாவதாரத்திலேயே. அதனால பகவான் என்ன பண்றான், அவன் மேல சாயறதுக்கு தயாரா இருந்தானா இவர் தூக்க கலக்கத்துல ஓங்கி ஒரு உத விட்டார். ததோ பவத்ராணி நியுக்த பாலக பிரபீதித சங்கிரந்தன சங்குலாரவைஹி விமிஸ்ரமஸ்ரா விபவத் சமீபாத்தஹ பரிஸ்புர தாரு சட சடாரவஹாத். இவர் விட்ட உதையில சட்ட சட்டங்கிற சப்தத்தோட அந்த வண்டி நொறுங்கி கீழே விழுந்தது. இவ்வளவு பெரிய வண்டி நொறுங்கி விழுந்த சத்தம் கேட்டு அத்தனை பேர் ஓடி வந்தா அங்க விளையாடுற பையன் எல்லாம் கேட்கிறா, இது எப்படிரா அப்படின்னா இந்த குழந்தை தான் உதைச்சதுங்கிறான். ஒரு 2-3 மாச குழந்தை உதைச்சு ஒரு வண்டி நொறுங்குமான்னு அவளுக்கு நம்ப முடியல. அதே சமயம் அங்க உள்ள குழந்தைகள்லாம் சொல்றது இது உதைச்சுதான் அப்படின்னு. இந்த சரித்திரமாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சமயத்துல மடியில வச்சுன்னு ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறத இன்னொரு அசுரன் திருநாவர்த்தனன்னு காற்று வடிவத்துல வந்தான். பகவான் என்ன பண்ணினார், தன்னை மடியில வச்சுன்னு கொஞ்சம் கூடிய அம்மாவுக்கு கனமானார், வெயிட்டானார். பொதுவா தாயாருக்கு குழந்தைகள் வெயிட்டாவே இருக்காது. இன்னூத்தர் தூக்கினாதான் ஐயோ என்ன வெயிட்னு சொல்லுவோம் நாம. தமிழ்லயே ஒரு வச்சனம் உண்டோனும், கொடிக்கு காய் பாரமான். பெத்த குழந்தை தாய்க்கு பாரமா அப்படின்னு நினைப்பாள? நினைக்கவே மாட்டான். எத்தனை ஒல்லியான அம்மாவா இருந்தாலும் எவ்வளோ குழந்தைய தூக்கி இந்த கூல எவ்வளோ நேரம் நிற்க அதெல்லாம் ஒரு காலத்துல இப்ப அப்பா நிற்கிறான். ஏதோ மாற வேண்டியதான காலம். அது மாதிரிதான் மாதாவோட பாவம்ங்கிறது. இவளுக்கு இவ்வளவு கணக்கறானே, இவன் என்ன இப்படி கணக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே விட்டா அதுக்குள்ள அந்த கண்ணை மூடுற மாதிரி இந்த புயல் காத்து வர பகவானை கொண்டு போக, பகவான் லைட் ஆயிட்டார். அவனுக்கு மேல கொண்டு போய் கீழே தொப்புன்னு போட்டு அவன் மேல, பகவான் மேல அவனு விழணும்னு தான் அவன் கொண்டு போனது. கிருஷ்ணாவதாரம்னு சொன்னேன்னா எல்லாத்துலயும் அது வரும். மேல கொண்டு போய் அவன் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எழுத்த கட்டினுட்டான். கட்டின்னு வெயிட் ஆயிட்டார். வெயிட் ஆனா அவன் கீழே விழறான். அவன் விடணும்னு நினைச்சாலும் இவர் விட மாட்டேங்கிறான். ஒரு சிஷ்யனும் குருவும் டிராவல் பண்ணினான். போற வழியில ஒரு புழை வந்தது. அந்த புழையில ஒரு உள்ளன் போச்சு, கம்பளி போச்சு. குரு சொன்னார், நல்ல கம்பளியா இருக்கு, அதை எடுத்துட்டு வா, குளிர்காலத்துக்கு போத்திக்கலாம்னா. சிஷ்யம்பே அதை எடுத்தவன் அதை பிடிச்சிருந்தே போனான். ஏன்டா எடுத்துட்டு வரலையான்னாள். நான் விட்டுட்டேன், அது என்ன விடலைன்னா அது கரடி. அது ஒரு கரடி. அது ஏதோ மீனை தேடின்னு போயிட்டு இருக்கு. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கம்பளின்னு நினைச்சுன்னா அது பிடிச்சிருக்கு இவனை இருக்கி.
அது மாதிரி இவனை பிடிச்ச பகவான் இவனை கீழே போட்டு நெசுக்கி வதம் பண்ண. அதன் பிறகு 4 மாசம் இதுக்குள்ள இது வரைக்கும் பகவானுக்கு பேர் வைக்கல, நாமகரணம் பண்ணல. பொதுவாகவே நாமகரணம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம். இந்த தீட்டு இருக்கு பாருங்க, பிராமணாளுக்கு 10 கடந்து 11வது நாள் புண்ணியக வாசனம், சத்திரியர்களுக்கு 12 கடந்து 13வது நாள், வைசியர்களுக்கு சத்திரியர்களுக்கு, மற்றவர்களுக்கு 15 கடந்து 16வது நாள் தான் புண்ணியக வாசனம். இங்க நாமகரணம்ங்கிறது அப்ப பண்ணுவார் நார்மலா, எப்போதுமே எல்லாரும் அப்பதான் பண்ணணும்னு இல்லை. இன்னைக்குமே பாக்குறமே, யாராவது அரசியல்வாதி இருந்தா குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கிறான். எத்தனை எல்லா கூத்துமே இருக்கு இந்த உலகத்துல, அதுக்காக சொல்ல வர. அவன் வச்சானோ வைக்கலையோ, புதுசா வச்சா ஏதோ பணம் கொடுப்பாங்கிறதுக்காகவும் சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி சொல்ல மாட்டான். யாரா மகான்கள் வாக்குனாலதான் பெயர் வைக்க சொல்லுவா. ராமாவதாரத்துல வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவாம்ஸ்ததா அப்படின்னு வசிஷ்டர் பேர் வச்சான் இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல இவர்களுக்கு நந்தகோபர்களுக்கு இந்த யாதவர்களுக்கு யாரு குருன்னா சாண்டில்யர் தான். வசுதேவருக்கு யார் குருன்னா கர்கர் தான். இந்த கோத்திரம் இருக்கு பத்தியில, அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். பிராமணாளுக்கு தான் பரம்பராகதமான கோத்திரம், மற்றவர்களுக்கு எல்லாம் குரு கோத்திரம் தான். பிராமணனுக்கு தான் நான் இந்த வம்சத்துல இந்த கோத்திரத்துல வந்தேங்கிற அந்த அபிவாதிய சொல்றது. மற்றவர்களுக்கெல்லாம் அவ குரு யாரோ அவருடைய கோத்திரம் தான். இப்ப ராமாவதாரத்துல ராமருக்கு பிரவரம் சொல்லும் போது வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய திரயாரிஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா திரிபுவனாதீஸ்வராயா அப்படின்னு சூர்ணிகையில சொல்லுவார், கல்யாண சூர்ணிகையில. வசிஷ்டர் எங்க வந்தார் சூரிய வம்சத்துல? சீதைக்கு சொல்லும் போது கௌதம ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதம திரயாரிஷய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் அப்படின்னு சீதைக்கு சொல்றது. சந்திரவம்சத்துல கௌதமர் எங்க வந்தார் அப்படின்னா இந்த குருதான் அவளுக்கு கோத்திரத்தை சொல்றது. இந்த குருவனுடைய இந்த ராமேஸ்வரம் போனெல்லாம் இந்த நார்த் இந்தியால இருந்து வரா பத்தியில, அவ பரம்பரையா ஒரு வாத்தியார்கிட்ட தான் போவாங்க. இன்ன கோத்திரத்துக்காரா இன்ன வாத்தியார்கிட்ட தான் போறது அப்படின்னு இன்னைக்கும் அவளுக்கு அந்த பழக்கம் உண்டு. நம்ம சிதம்பரத்துல காசியில எல்லாம் வச்சிருக்க பத்தியெல்லாம் இப்ப மாத்திட்டோம் எல்லாம். சிதம்பரத்துல எல்லாம் நமக்கு இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு கட்டளை தீட்சிதர்னு இருப்பா. யாருக்காரும் ஞாபகம் உள்ள வாழ்க்கை தெரியும். சிதம்பரத்துல பூஜை பண்ற வாழ்க்கை பழைய காலத்துல பார்த்தேன்னா பிரசாதம் ஆத்துக்கு நம்மளோட தீட்சிதர்னு இருப்பார். அவர்கிட்ட தான் நம்ம போவோம், அவர்கிட்ட சொல்லிதான் அர்ச்சனை பண்ணுவோம். குருக்கள்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் பத்தியில, அதுதான் நார்த் இந்தியால கோஸ்வாமிங்கிறது. கோஸ்வாமிங்கிற பத்தியில இந்த குருக்கள்ங்கிறது தான் இங்க கோஸ்வாமிங்கிறது. இந்த பரம்பரை இதெல்லாம் நாலெட்ஜுக்காக சொல்றேன். இந்த பரம்பரை முக்கியம். இவர்களுக்கு சாண்டில்யருடைய பரம்பரையா இருந்தாலும் வசுதேவர் அனுப்புறார். அதை சொல்றார் குறிப்பிட்டு, கூடம் வசுதேவ கிரா கர்த்தும் தே நிஷ்கிரியஸ்ய சம்ஸ்காரானு ஹிருத்கத ஹோராத் தத்வோ கர்கமுனிஹி த்வத்கிருஹம் விபோகதவானு. வசுதேவர் சொல்லி இந்த கர்காச்சாரியால் வரார். கர்காச்சாரியால் ஜோதிஷ சாஸ்திரத்துல ஜோதிஷாமயனம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். ஹோராவை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் நிறைய பேசியிருக்கா. ரொம்ப பெரிய நிபுணர் அவர். 18 பேர் சொன்ன சாஸ்திரத்துல கர்கரோடது ரொம்ப விசேஷம். கர்கர் தான் இந்த ராகுவை பத்தின விஷயங்களை முக்கியமா சொன்னது. ராகு எந்த இடத்துல யாரோட சேர்ந்து இருப்பாங்கிறத பொறுத்து ராகுக்கு என்ன பலம் அப்படிங்கிறது. அந்த கலத்திர ஸ்தானத்திலேயோ கலத்திராதிபனோடையோ அவன் கலந்திருந்தா இத்தனை கலத்திரங்கள் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்றார். முக்கியமா கர்காச்சாரியால் தான் சொல்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு விசேஷம். இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய கேரளாவில் இருந்தவர் மந்திரேஸ்வரர்னு ஒருத்தர் ஹலதீபிகேன்னு ஒன்று பண்ணியிருக்கார் ஜோதிஷ சாஸ்திரத்துல. எல்லா புஸ்தகத்தையும் பார்த்தா அதை பார்த்தா போகும், ஹலதீபிகையை பார்த்தா போகும். அது மாதிரி ஜாதக சந்திரிகான்னு பண்ணியிருக்காங்க காளிதாசர். இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி உள்ள புஸ்தகங்கள் ஜோசியத்துக்கு. அந்த கர்காச்சாரியால கூப்பிட்டு, என் குழந்தை தான் அங்க வளர்றது, உங்க வாக்குனால நாமகரணம் பண்ணணும்னு சொல்ல இவர் கிளம்பி வர
நந்தோத நந்திதாத்மா விருந்திஷ்டம் மானயன் நமும் யமினாம். இவரை வரவேற்று பகவானா நினைச்சு பூஜை பண்ண, உங்க வாக்குனால நாமகரணம் பண்ணணும்னு சொன்ன உடனே நாமகரணம் பண்றார். இதை நான் என்ன சொல்லுவேன்? கதமஸ்ய நாம குருவே சகசிரநாம்னோ கி அனந்த நாம்னோவா. இவனுக்கு ஒரு நாமா இல்லையே, ஆயிரக்கணக்கான பெயர்கள் இவனுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு விஸ்வம் விஷ்ணு வழக்காரகா பூத விபவத் பிரபுன்னு தான் சொல்ல. இதெல்லாம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மாச்சாரியால் சொன்னதில்லை, பீஷ்மாச்சாரியால் சொன்னதுன்னு நாம சொல்றோம். ஆனா பீஷ்மர் சொல்லும் போதே ஏற்கனவே மகரிஷிகள் சொன்னதை தான் நான் சொல்றேங்கிறார் அவர். ஏற்கனவே மகரிஷிகள் சொன்னதை தான் நான் சொல்றேன். கர்காச்சாரியால் சொன்ன உடனே தேவகி வசுதேவர் யசோதை என்ன நினைச்சால், குழந்தைய மடியில வச்சிருந்து 1000 நாமாவை சொன்ன உடனே இவர் ஏதோ ஜபம் பண்றார் குழந்தைக்குன்னு நினைச்சார். ஏதோ மந்திரங்களை ஜபம் பண்ணி குழந்தை க்ஷேமமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரோன்னு. அத்தனையும் இவன் பேருன்னா. நீ இத்தனை பேரா? ஆமா, இந்த அவதாரத்துக்கு இத்தனை பெயர் இருக்கு. என்ன பேர் ஒண்ணு, வில் ஒண்ணு, சொல்லொன்னுங்கிற அவதாரமா என்னது? இத்தனை பேர் இருக்கு இந்த அவதாரத்துக்கு அப்படின்னு உடனே அப்புறம்தான் வாசுதேவன் வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தந்தே ஜெகத்ரயம் வச ஆச்சாதனேன்னு தாத்து. பிரபஞ்சம் முழுக்க எந்த பகவானால் மறைக்கப்பட்டிருக்கோ அல்லது பிரபஞ்சத்தினால் எந்த பரமாத்மா மறைக்கப்பட்டு இருக்கானோ மாயினால, அந்த பரமாத்மாவுக்கு வாசுதேவன் பெயர். சின்ன நாமாவா இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் அப்படிங்கிறதையும் பேர் வச்சால், இந்த 2 பேரையும் சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பலராமனுக்கு அவன் பலம் கூட இருக்கிறதுனால பலராமனும், ஆகர்ஷணம் பண்றதுனால சங்கர்ஷணன் அப்படின்னு பேர் வச்சு குழந்தைகளை கொண்டாடி, குழந்தைகள் வளர்ந்துன்னு வரது. குழந்தைகள் இது 4 மாசம் 6 மாசம் ஆன உடனே கொஞ்சம் தவழ ஆரம்பிக்குது. தவழ ஆரம்பிச்சா குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் இவர்கள்லாம் கிளம்பி வரார்கள். கோபிகைகளுக்கெல்லாம் இதே வேலை தான். பொழுது விடிஞ்சா எல்லாரும் கிருஷ்ணநாத்துக்கு வந்துருவா. வந்தா குழந்தை விளையாடுறத பார்க்கறதுக்கு எப்படி விளையாடினார்கள்னு சொல்றார். ஹலதர சகிதஸ்துவம் எத்ர எத்ரோபயாதஹ விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யஹ விகலித கிருஹ கிருத்யாஹ விஸ்மிருதா பத்யபிருத்யாஹ முரஹர முஹுரத்யந்தாகுலா நித்யம் ஆசன்னி ஹலதர சகிதஸ்துவம் எத்ர எத்ரோபயாதஹ. ஹலதரன்னா பலராமசுவாமி. பலராமசுவாமிக்கு ஒரு வயசு முன்னாடி இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன பண்றாரோ அதை கொண்டு வரவர். ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணனை கொஞ்சறதே அவன் இதை பண்றதுனாலதான் கொஞ்சறான்னு நினைச்சுன்னு தானும் அதை பண்ணினா கொஞ்சுவாளோ. இது குழந்தைகளுடைய ஒரு மனசு. கிருஷ்ணன் மண்டிட்டுன்னு போனா இவர் முன்னாடி மண்டிட்டுன்னு போவார். கிருஷ்ணனுக்கு அவருக்கு நடக்கிறதுக்கு வந்தாச்சு, கிருஷ்ணனுக்கு தான் நடக்கிறதுக்கு இன்னும் வரல. ஆனாலும் கிருஷ்ணன் மண்டிட்டுன்னு போறான்னு உடனே அவரும் மண்டிட்டுன்னு போறார். இவர் எங்க போறாரோ சகிதஸ்துவம் எத்திர எத்ரோபயாதஹ விவச பதித நேத்ராஹ தத்ர தத்ரைவ கோப்யா. கோபிகைகள் எல்லாம் வந்துருவா. இந்த வீட்டுல பிருந்தாவனம் பேர் இந்த கோகுலத்துல பார்த்தா தெரியும், பெரிய வீடு. இப்படி சுத்தி 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 உள்ள போகும். அது மாதிரி இப்படி இப்படி சுத்தி சுத்தி உள்ள போறதே பின்னாடியே பகவான் போற இடத்துக்கெல்லாம் இவா எல்லாமும் போக ஒரு கேள்வி வரும். இத்தனை கோபிகைகள் வந்துட்டாலே இவாளுக்கெல்லாம் வீடு கிடையாதா, குழந்தைகள் கிடையாதா, வேலை கிடையாதா? நம்ம என்ன கேரளா பிராமண சமூகமா 2-3 வேலை உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறதுக்கு? உட்காந்துட்டா வேலை இல்லாம ஜம்முன்னு சௌக்கியமா இருக்கலாம். 3 வேளை சாப்பாடு ஜம்முன்னு போட்டுடுறா. அவளுக்கெல்லாம் வீடு கிடையாதா, வேலை கிடையாதா அப்படின்னா அது நான் சொல்லல, பட்டத்திரி சொல்றா. விகலித கிரகிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் வீடு இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, குழந்தைகள் இருக்கு, வீட்டுல வேலை செய்யறவா இருக்கா, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டான்னா கிரகிருத்தியாக விகலித கிரகிருத்தியாக விஸ்மிருத. இப்ப நம்ம மாத்திரம் ஒரு குழந்தை இருந்தா நம்ம மாத்து குழந்தைய கொஞ்சுவோம். நம்ம வீட்டு குழந்தை பெருசாகி
பக்கத்தாத்துல ஒரு கை குழந்தை இருந்ததுன்னா உடனே அந்த குழந்தைய கொஞ்சுவோம். கை குழந்தைய எங்க பார்த்தாலும் கொஞ்சணும்னு தோணும். நம்மாத்திலேயே குழந்தை இருந்தா நமக்கு இன்னொரு குழந்தைய கொஞ்சணும்னு தோணாது. இப்ப கோபிகைகளுக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையான்னா எல்லாருக்குமே குழந்தை இருக்கு. கிருஷ்ணன் மாதிரியே கை குழந்தை இருக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா யோகம்னு ஒண்ணு உண்டு. ஜாதகத்துல கவனிச்சா தெரியும். சில பேருக்கு குழந்தையே இருக்காது, வேற வழி இல்லாம ஸ்வீகாரம் எடுத்துப்பா. ஸ்வீகாரம் எடுத்துன உடனே அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். ஏன்னா இவாளுக்கு குழந்தை கிடையாது, எடுத்துட்ட பயலுக்கு சகோதர ஸ்தானம் வலுவா இருக்கு. எந்த குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துட்டாலோ அந்த பையனுக்கு சகோதர ஸ்தானம் வலுவா இருக்கும். அதனால அதனால குழந்தை பிறக்கும். அது மாதிரி பகவான் வந்த உடனே சக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால ஒரே குழந்தை. எங்க பாரு கோகுலம் முழுக்க குழந்தை, எல்லார் வீட்லயும் குழந்தை. அதனால எல்லாராத்துலயும் குழந்தை இருக்கு. அதை விட்டுட்டு தான் கிருஷ்ணன்ட்ட வரா. குழந்தையோ தூளில தூங்க விட்டுட்டு வந்திருக்காள், அது பாதியில எழுந்துன்னு பாலுக்கு அழறது. அந்த கோபன் குழந்தைய தூக்கினி இவ எந்த ஆத்துல இருக்கான்னு புரியலையேன்னு வீடு வீடா தேடின்னு வரான். இவ கிருஷ்ணன் வீட்டுல உட்காந்துக்கிறத பார்த்துட்டு என்னடி குழந்தைய விட்டுட்டு வந்துட்ட? கிருஷ்ணனை பார்க்க வந்தேன், கிருஷ்ணனை கொஞ்சம் வந்தேன். நம்மாத்துலயும் அப்படிதானே குழந்தை இருக்கு, அதை கொஞ்சலாமே. குழந்தை இல்லைன்னா சரிங்க தான், நம்மாத்துலயும் குழந்தை இருக்கே இருக்கு. கிருஷ்ணனை பாருங்க எப்படி இருக்காம பாருங்க. விவச பதித்த நேத்ராக, அந்த பத பிரயோகங்கள்லாம் அது மாதிரி. அப்படியே கண்ணு அப்படியே பகவானையே பார்க்கறது, பகவானையே பார்த்துன்றது, நகர மாட்டேங்கிறது கண்ணு. அவ்வளோ பாபா சொல்றாரு கண்ணு போக மாட்டேங்கிறது. நீ தானே என் கையாட்டினது, நீ ஆட்டினதுனால தானே வான்னு சொல்ற, நீ வெறுமனை உட்காந்து போன்னு சொல்ல மாட்டா. கண்ணு போறதுனால நகர மாட்டேங்கிறது. இதே மாதிரி குழந்தை தானே நம்ம மாத்திர இருக்கு, இதே மாதிரி சொல்ல முடியுமா? அது உங்களை மாதிரி அப்படியே இருக்கு. இந்த கிருஷ்ணனை பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. போற போக்குல ஆத்துக்காரர் ஒரு குத்து குத்திட்டு போறா, அது உங்களை மாதிரி இருக்குன்னு இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணன் எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துருக்கு. எல்லாம் குழந்தைய கொஞ்சம் இதெல்லாம் போகும் வாத்துக்கு அப்படின்னு மிரட்ட. அந்த காலமா இருக்கிறதுனால வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பின்னாடி போக இந்த கண்ணு சொல்றது நீ வேணா போக, வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படியே நிற்கிறதா. விவச பதித்த நேத்ராக விகலித கிரகிருத்தியாக விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக புரஹர முகுரத்யன் ஆகுலானித்ய மாசன்னு பிரதிதின நவநீதம் கோபிகா தத்தமிச்சன்னு கலபதமுபகாயன்னு கோமலம் குவாபி நிருத்யன்னு சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சற்பிரஷ்ணன்னு கொச்சன நவ விபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். இதுல குழந்தைக்கு தவழ்ந்துட்டே இருக்கா. வயசானப்புறம் குழந்தை பிறந்ததுனால சுகுமார, இந்த நாராயணியம் மாதிரி சுகுமார கவின்னு இருக்கார். தமிழ் இந்த கேரளாவில் இருந்தவர் கிருஷ்ண விலாச காவியம்னு ஒன்று பண்ணியிருக்கார். முருகன் வாங்க 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 பாலக்காடு. கிருஷ்ண விலாச காவியம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார். ரொம்ப அழகான ஒரு கிரந்தம் அது. இந்த சம்ஸ்கிருதம் படிக்கிறவாளுக்கெல்லாம் அதை வைப்பா. சம்ஸ்கிருதங்கள்லாம் படிக்கிறவனு ராமோதந்தம், ரகுவம்சம், குமார சம்பவம், யாதவாபியுதயம், அது மாதிரி இந்த கிருஷ்ண விலாச காவியம்ங்கிறது ரொம்ப நன்னா இருக்கு. கலவேணு ரவ கலாய நீலஹ கமலா சும்ப நலம் பட்டோதிரம்யா அலிபோத இவாரவிந்த மத்தியே ரமதாம் மே ஹிருதி தேவ கீ கிஷோர. தியான ஸ்லோகமே இது. கிருஷ்ண விலாச காவியத்தோட தியான ஸ்லோகம். அந்த பகவான் என் ஹிருதயத்துல இருக்கணும் கோபாலன் அப்படின்னு இந்த நட பழக்கி கொடுத்தத சொல்றார் அவர் கிருஷ்ணனுக்கு. யசோதை என்ன பண்ணினாலும் குழந்தை நடக்க மாட்டேங்கிறது, நடவண்டின்னு உண்டோனும். அது மாதிரி இவ கையை பிடிச்சிட்டு கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சஞ்சாரயமாச சுதம் யசோதா. இப்படி கையை பிடிச்சிருந்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் இவ பின்னாடி நடக்கிறா, கிருஷ்ணன் நடந்து வரா. ஒரு அடி ஒரு அடி மெதுவா எடுத்து வை, இப்படி வை அப்படி வை அப்படின்னு.
இப்படி பாதி சொல்லிவிட்டு இந்த சுகுமார கவி சொல்றார், யாருக்கு தெரியுமா இவள் நடவடிக்கை கொடுத்தால், பதை ஸ்திரிபிஹி கிராந்த ஜெகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம். வாமனாவதாரம் பண்ணி மகாபலி யாகசாலைக்கு போய் 3 அடி தானம் கேட்டு 3 உலகத்தை 2 அடியாக அடர்ந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவடிக்கை கொடுக்கிறாளாம். பாவித பாலபாவம், தன் குழந்தை அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை கொடுத்தா கொஞ்ச நாள்ல ஏண்டா நடவடிக்கை கொடுத்தோம்னா ஆயிடுச்சு. நிற்க மாட்டேங்கிறார் ஒரு இடத்துல. இந்த குழந்தையில பார்த்தாலே தெரியும். இதுக்கு பேர் விஷமம் இல்லை, இதுக்கு பேர் ஆக்டிவிட்டின்னு பேர். இது இல்லாம தானே தவிக்கிறா எல்லாரும். குழந்தைகள் அப்படியே இருக்கு, பார்க்க மாட்டேங்கிறது, பேச மாட்டேங்கிறது, அதை பண்ண மாட்டேங்கிறது, இதை பண்ண மாட்டேங்கிறது அப்படிங்கிற பத்தில அதெல்லாம் பண்ணணும். பண்ணலைன்னா சமம். அது குழந்தைகள் அப்படிதான் இருக்கணும். குழந்தைகள் ஒருத்தர் எனக்கு வெங்கட்ராமன் ஒரு டாக்டர் கும்பகோணத்துல 4 மாசம் 5 மாசம் குழந்தை அழுதுண்டே இருக்குன்னார். அவர் சொன்னார், குழந்தையோட பாஷையை அழுகதானேன்னாரு. குழந்தை அழாம, குழந்தை எதை சொல்றதா இருந்தாலும் அழுதாம சொல்லணும். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை அழுதுண்டே இருக்குன்னா அப்ப நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். அதை அது பசிச்சாலும் சரி, தூக்கமா இருந்தாலும் சரி, தூக்கிக்கணும்னாலும் சரி, விளையாடணும்னாலும் அதுக்கு என்ன பாஷை தெரியும்னா அழுகதான் தெரியும். அதுக்கு அது மாதிரி நாம தானே மனசுல வாங்கிக்கணும். இது கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால சொல்லிக் கொடுக்க பெரியவா இருந்தா, இந்த சுமையை சுமக்கிறதுக்கு 4 பேர் இருந்தா மாத்தி மாத்தி குழந்தைகளை வச்சுப்பா. இப்ப எல்லாம் சண்டை போட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கி தனி கொடுத்தனும் போய் நீ வேண்டாம் நான் வேண்டான்னு சொல்லி கடைசியில பார்த்தா குழந்தைகள்கிட்ட எரிஞ்சு விழ வேண்டியது, ஆத்திரப்பட வேண்டியது, எரிஞ்சு விழ வேண்டியது. அப்படியே குழந்தைகள்லாம் அப்படியே அப்படியே திக்பிரம பிடிச்சா மாதிரி இருக்கு. தாத்தா பாட்டியோட இருந்தா அப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்கும் குழந்தைகள். அது பாட்டுக்கு விளையாடினா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் அதை மாத்தி மாத்தி பார்த்துப்பா. இந்த பெருமாளை தூக்குற மாதிரி மாத்தி மாத்தி தூக்கிண்டே இருப்பா. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர், நீ வேணா படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. அது மாதிரி இந்த கிருஷ்ணன் ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது. பிரதி நவநவநீதம். நவநீதம்னாலே வெண்ணெய்ன்னு அர்த்தம். நவநவநீதம்னா அதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த மோர் தயிர்ல ஊல வாசனை வந்தா பகவானுக்கு பிடிக்காது. ஊல வாசனைன்னு ஒண்ணு. அது நாள்பட்ட மோரா இருந்தாலும் வரும், சிலம்மா கைப்பட்டாலும் வரும். அந்த 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 வாசனையே பகவானுக்கு பிடிக்காது. அதனால நவநவநீதம்ங்கிறார். அன்னைக்கு வெண்ணெய் கடைஞ்ச வெண்ணையா இருக்கணும், அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஆத்துல எல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் சொன்ன ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், ஸ்மரணீயங்கிறதுக்காக. நம்ம ஆத்துல தயிர் கடையிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அந்த காலத்துல கடையறத்தே எல்லாத்தையும் கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சோண்டு போட்டு வைப்பாரு. அந்த மோர்ல இத்தினோண்டுக்கு ஒரு வெண்ணெயை போட்டு வைப்பா. பார்த்து வயசான வாழெல்லாம் பார்த்துட்டு போயெல்லாம் ஞாபகம் இருக்கும். எதுக்குன்னா கிருஷ்ணன் வருவான். என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு ஸ்மரணை பகவானும். அதை முழுக்க எடுக்கக்கூடாது. கிருஷ்ணன் தேடுவான், வெண்ணெய் இருக்கான்னு தேடுவான் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருண்டை போட்டு வைப்பாள். அதுல அந்த வெண்ணெயில அப்படி ஒரு திருப்தி பகவானுக்கு. கோபிகா தத்தமிச்சன்னு. அதனால பகவான் என்ன பண்ணுவான், அந்த வெண்ணெயை கடைஞ்சு வாசல்ல வியாபாரத்துக்கு வராளா இப்படி வழியை மறைச்சுக்குவான். என்ன கொடு. அதுக்கு அவ கோபிகை கேட்பா, நான் உனக்கு வெண்ணெய் கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன பண்ணணும்? பேச்சு நன்னா வந்துருக்கு. நீ ஒரு டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடினா உனக்கு வெண்ணெய் தரேன். உடனே பகவான் கேட்பான், அசடு இல்லையோன்னு. வைத்தியமா இருந்தா உடனே தான் இந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். கடைசியில் இத்தினோண்டு வெண்ணெயை கொடுத்து போயிட்டுவான்ருவா. நீ எவ்வளோ வெண்ணெய் கொடுக்க போற சொல்லு, அப்புறம் டான்ஸ் ஆடுறேம்மா. ஏன்னா அந்த வெண்ணெய்க்கு தகுந்த டான்ஸு. கொட்டைப்பாக்குன்னா அதுக்கு ஒரு டான்ஸு, நார்த்தங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு, தேங்காய்னா அதுக்கு ஒரு டான்ஸு, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி டான்ஸு. அதனால நீ எவ்வளோ வெண்ணெய் கொடுக்க போறேன்னு சொல்லும், அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ். ஆனா ஒரு விசேஷம் என்னன்னா, யார் வெண்ணெய் கொடுத்தாலும் அவளுக்கு தனித்தனியா செப்பரேட்டா டான்ஸ் ஆடி காமிப்பான். இப்ப கோவில்ல போய் நம்ம அர்ச்சனைக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10 பேருக்கு அர்ச்சனையை வாங்கி ஒரே அர்ச்சனையா பண்ணிட்டு வருவார். அது மாதிரி கிடையாது. அவளுக்கு தனித்தனியா கலப்பதமு பகாயன்னு கோமலம். இதுல பாட்டு வேற. இதுல இன்னொரு விசேஷம், இந்த யானை மாதிரி கலபகத்தின் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா
கர்ணௌ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. நாராயண தீர்த்தர் சொல்லுவார், நீ யானை மாதிரி நடந்து காமி அப்படிம்பாலாம். உன்னை யானை மாதிரி நடந்து காமிப்பானா. இதுவாது தேவையில்ல, நீ யானை மாதிரி காதை அசைச்சு காமி. நமக்கு அசைக்க முடியுமா? நம்ம கையால தொட்டாதானே காதை அசையும். கிருஷ்ணனுக்கு தொடாமலே அசையுமா? இப்படி அசைச்சு காமிப்பானாம் பகவான். அதுக்கு ஒரு வெண்ணையா, நடந்து வரத்துக்கு ஒரு வெண்ணெய், பாடுறதுக்கு ஒரு வெண்ணெய், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வெண்ணெய். சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பி. இதெல்லாம் விசேஷமான சம்ஸ்கிருத பதம். சர்ப்பின்னா கிருத்தம்னா ஆஜ்யம்னா எல்லாமே நெய் தான். நெய்க்கு உள்ள பதம் தான். அன்னைக்கு வெண்ணெய் கடைஞ்சு அந்த வெண்ணெயை காய்ச்சி புதுசா வர நெய்க்கு சர்ப்பின்னு. இது இஷ்டியில தான் உபயோகப்படுத்துவா. நீங்க ஏற்கனவே கடைஞ்சி வச்ச வெண்ணெயை காய்ச்சி வச்ச நெய்க்கு சர்ப்பி கிடையாது. நீங்க அன்னைக்கு வெண்ணெய் கடைஞ்சிருக்கணும், அந்த வெண்ணெயை காய்ச்சி புதுசா நெய் எடுப்பா பாருங்க. அந்த காலத்துல கருகப்பிலை போட்டு முருங்கை கொழுந்து போட்டு வெண்ணெய் காய்ச்சுவா. அந்த வெண்ணெய் காய்ச்சின பாத்திரத்துல மாவை போட்டு பெரட்டி சாப்பிட்டு, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அது யாருக்கும் நல்ல பதார்த்தமே இப்ப கிடையாது. அதுதான் இந்த பிரச்சனையே. எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்றமே தவிர ஒண்ணு கூட குவாலிட்டியே கிடையாது. எதை சாப்பிட்டாலும் ஆபத்தியம் தான். அப்படி ஒரு நெய், அப்படி ஒரு பால், அப்படி ஒரு தயிர். பகவான் அதுல ரொம்ப திருப்தி. சர்ப்பிரஷ்ணன் கொச்சர நவ விபக்வம் துக்தமப்யாபிபஸ்துவம். இப்படி பகவான் கேட்டு வாங்குவான். இப்படி வாங்கறதே ஏன் பகவான் யாச்சகம் வாங்கினான் அப்படின்னு மட்டும் இல்லாம திருட ஆரம்பிச்சான். மம கலு பலிகேகே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இதி விஹிதமதி கிம் தேவசந்த்யஜ்யயாஞ்ச்யாம் ததி கிருதமஹரஸ்துவம் சாருணா சோரணேன. ஒரு விசேஷம் சொல்றார் நாராயண பட்டத்திரி. மகாபலிகிட்ட போய் யாச்சகம் வாங்கினான் பகவான். 3 அடி தானம்னு யாச்சகம் வாங்கினான். இன்னைய பரியந்தம் கதை சொல்றவா மகாபலி தானம் பண்ணினா பகவான் யாச்சகம் வாங்கினான்னு சொல்றது இல்ல, மகாபலியை பகவான் ஏமாத்தினான்னு சொல்றோம். ராஜா பரீட்சை கேட்கறதேவே பலே பதத்ரயம் பூமேகே கஸ்மாத் தரி ரயாச்சதா பூத்வேஸ்வர கிருபணவது லப்தார்த்தோபி பவந்தம்னு அவன் கேட்கறதேவே அப்படிதான் கேட்கிறான். அவன் தான் 3 அடி தானே கொடுத்தான், இவரையே ஏமாத்தி வாங்கினார் அத்தனையும் அப்படின்னு. அவன் யாச்சகம் கொடுத்ததை இவர் திருடினார்னு சொல்றா. பகவான் சொல்றான், நான் யாச்சகமா கேட்டதையே நீங்க திருடினேன்னு சொல்றேன், நான் இந்த அவதாரத்துல திருடுறேன்னு. நான் நேரடியாவே திருடுறேன். எதுக்கு யாச்சகம்னு ஒரு தடவை சொல்லி அதுக்கப்புறம் திருடினேன்னு ஒரு தடவை கதை சொல்றதுக்கு? நான் திருடினேன், அதுவும் எப்படி சாருணா சோரனேன்னா. திருட்டுலயே அழகான திருட்டுன்னா புரியுற மாதிரி சொல்றேன். எல்லாமே கிருஷ்ணாவதாரம் தானே. இந்த போக்கு காமிச்சு திருடுறதுன்னு ஒண்ணு உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு சார், கீழே 10 ரூபா கிடைக்க உங்களோட தான் பாருங்க அப்படிமா. உடனே நம்ம அதை போய் எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி பேக்க தூக்கின்னு போயிடுறான். பத்தியில இதை ஆரம்பிச்சு வச்சதே கிருஷ்ணாவதாரம் தான். கொள்ளையில கண்ணூட்டி அவுத்து விட்டுட்டு மாமி கண்ணூட்டி அவுத்துன்னு பாலை குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாலை குடிச்சுட்டு போயிடுவான். இதுக்கு போக்கு காமிச்சு திருடுறதுன்னு பேரு. இதை காமிச்சதே கிருஷ்ணாவதாரம் தான். வத்சான் முஞ்சன்னி குச்சித சமயே குரோத சஞ்சாதா சஹா ஸ்தேயம் ஸ்வாதுவத்தி அதததிபயஹ கல்பிதைஸ்தேய யோகைஹி மர்கான் போக்ஷன் விபஜதி சசேதி நத்தி பாண்டம் வினத்தி திரவ்யாலாபே சகிருஹ குபிதஹ யாத்யுபக்ரோஷ்யதோ கானி. நீ ஏன் பார்க்காதுன்னு சொல்ற? நீ பார்த்துட்டு அப்புறம் வந்து அவ கையை காமிக்கிறா காலை காமிக்கிறான்னு எங்கிட்ட இதுக்கு சொல்ற? கை காமிச்சு அவளை கூப்பிடவும் கூப்பிட்டு அவ என்ன அதற்றான்னு வேற சொல்றா என்கிட்ட. வத்சான் முன்சன்னு கண்ணுட்டி அவுத்து விட்டுருவா. அசமையே கரெக்டா பால் கறக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி, ஏதோ முன்னாடி 4 மணி நேரம் முன்னாடி குடிச்சாலாதான் அப்புறம் 1/2 லிட்டராது கறக்கும்னு சொல்லலாம். கரெக்டா கறக்கிற சமயத்துல அவுத்து விட்டா எல்லாம் சௌக்கியமா குடிக்கும். குடிச்சா தாங்காத ஆத்திரம் அவளுக்கு. 2 கண்ணுட்டி அவுத்து விட்டேன்னா அவுத்து விட்டா என்னன்னு பகவான்.
அசமய எடை. இப்ப அவுக்க கூடாதுடா, நான் கரெக்டே சொல்றேன்டா, அப்ப அவுத்து விடலாண்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணலாண்டா. இதுதான் சமயம் நான் பகவான். இது அசமயம்டா, இல்ல இதுதான் சமயம். அவ சொல்றது கறவையை உத்தேசிச்சு சொல்றா, பால் கறக்கிற சமயம் இல்லைன்னு. பகவான் சொல்றது அவதார காலத்துலதான் பசுக்களை பாசத்திலிருந்து விடுவிக்கலாம். பசுபாச விமோச்சனாயன்னு சொல்றோமோ, பசுபதி பாசம்னு இந்த வேதாந்தத்தையே சைவ சித்தாந்தத்துல வேற விதமா சொல்லுவா. பகவான் பதி, நாமெல்லாம் பசு. நாம பாசத்துல மாற்றின்னு இருக்கோம். நம்மளை அவித்து விடுறதுக்கு தான் குருநாதர். கண்ணுட்டி அவிழ்த்து விட்டா எப்படி மாட்டுக்கிட்ட ஓடுறதோ அது மாதிரி நம்மளை கர்ம பந்தத்திலேருந்து அவித்து விட்டுட்டாருன்னா குருநாதர், நேர பகவான்கிட்ட போயிடுவோம் நாம. அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். பகவான் சொல்றான் இந்த அவதாரம் தான் அவித்து விடுற காலமேங்கிறான். இல்ல அது காலம் இல்லைன்னு அவ சொல்றா, இவன் சொல்றான் அதுதான் காலம் அப்படின்னு. அதையும் தாண்டி வேசா சிரிக்கிறது. போச்சுண்டா ஏண்டா அப்படி பண்ற, தோலை உச்சுருவேன் அப்படின்னா அப்படின்பனா, சிரிப்பனா. இவாளை போக்கு காமிச்சுட்டு உள்ள போய் திருடுறது. சுவாது அத்தி அதததி பயா. இங்க சுவாதுன்னு ஒரு பதம் பாகவதம் இருக்கு பாருங்க, அபூர்வம். திருடி சாப்பிடலாமா, அவ ஏழைகள் இல்லையா அப்படின்னா. அது திருடி சாப்பிட வேண்டிய பால், திருடி சாப்பிட வேண்டிய வெண்ணெய், திருடி சாப்பிட வேண்டிய தயிர். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தான் சாப்பிட்டது இல்லாம பசங்களுக்கெல்லாம் கொடுத்து, பூச்சைக்கெல்லாம் கொடுத்து போராதுன்னு மர்கான் போக்ஷன்னா குரங்குகளுக்கெல்லாம் வேற கொடுப்பார். இப்படின்னு தான் பாகவதத்துல இருக்கு. இதுக்கு ஒரு வியாக்கியானம். பால் இருக்கிற இடத்துல பூனை இருக்கும், குரங்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சம்பந்தம் உண்டோன்னு எல்லாமே. ராமாவதாரத்துல பகவானின் சீதையை தேடுறதுக்கு குரங்குகள்லாம் ஹெல்ப் பண்ணினது. அத்தனை குரங்குகளுக்கு பகவான் என்ன பண்ணினார் பதிலுக்கு? ஒண்ணுமே பண்ணலையே. பதில் ஹெல்ப் பகவான் ஒண்ணுமே பண்ணல. அதனால அத்தனையும் ஞாபகம் வச்சுன்னு அத்தனை குரங்குகளோட வம்சத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் பார்ட்டி கொடுக்குறான். பொறக்கையார் விட்டு வெண்ணெயில எல்லா குரங்குகளுக்கும் பார்ட்டி. மர்கான் போ, அதுவும் ஃபுல்லா எடுத்தான் வயது. போக்ஷன்னு விபஜதி சச்சேத்து நாத்தி பாண்டம் பினத்தி நந்தவனத்தி லொராண்டி. அவன் 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி. இது சித்தருடைய பாட்டு. இது வேதாந்த விஷயத்தை சொல்றது, லீலையும் சொல்றது. இது என்ன பண்ணுவான் பகவான், வெண்ணையை தின்னுட்டு பசங்களோட சேர்ந்து அந்த பானையை உடைச்சிருவான். தயிர் பால் வெண்ணையை திருடி சாப்பிட்டோம் நியாயம். அவெல்லாம் ஏழை தானே, பொழுது முடிஞ்சா புது பானை வாங்க முடியுமா? எதுக்கு பானைய நாத்தி பாண்டம் பினத்தின்னு பானையை எதுக்கு உடைக்கிறான்னா, சத்த முன்னாடி சொன்ன பாருங்கோ, மதங்க சங்கச பலம்னு தூரேன்னு நாராயண பட்டத்தில் சொன்னாரே, என் கைப்பட்டா மோட்சம்னு காமிக்கிறது. என் கைப்பட்டா எதுவா இருந்தாலும் மோட்சம் அப்படின்னு பகவான் காமிச்சு அப்படி ஒரு ஆனந்தப்படுத்தினான். இது எதுக்காக பகவான் பண்ணினான்னா, அந்த கோபிகைகளுக்கு தன் ஸ்மரணையை கொடுக்கணுங்கிறதுக்காக. பொதுவாகவே உன்னோட உன்னை கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம சாஸ்திரம் காமிக்கிற பாதை. அதுக்குதான் கர்மா பண்றதே பகவத் ஸ்மரணைக்காக தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலத்துல ஒரு விஷயம் சொன்னோடனே இருங்கோ நான் துணியில முடிச்சு போட்டுக்கிறேன்பா. இப்ப போன்ல ஞாபகம் வச்சுக்கிறேங்கிற மத்தியில அதை வெறுமனை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. உன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுறாரு, ஸ்ரீனிவாசன் பேர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே மறந்து போயிடும். எனக்கு அவர் ஸ்ரீனிவாசன் சொல்லும் போதே நான் திருப்பதின்னு சேர்த்து ஞாபகம் வச்சிருந்தேன்னா மறக்காது. இப்ப கதைய கவனிச்சு கேளுங்க. கோபிகைகள் அத்தனை பேருமே தண்டகாரண்யத்துல உள்ள மகரிஷிகள். பகவானை ஸ்பரிசிக்கணும்னு வந்தவாளுக்கு தான் பகவான் கிருஷ்ணாவதாரத்துக்கு வர சொன்னான். கிருஷ்ணனோட ஸ்மரணைக்கு தான் அவ வந்ததே. வந்த இடத்துல தயிர் பால் வெண்ணேல் அவர்களுடைய நினைவு மூழ்கி போயிட, அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை போய் பகவான் தொட, அதை தொட்டத்தினால இது மேல உள்ள ஞாபகத்தினால பகவானோட ஞாபகம் அவளுக்கு வர. இத்தனை நேரம் கிருஷ்ணன் வந்திருப்பானோ, தயிரை திருடி இருப்பானோ, பாலை திருடி இருப்பானோ, வெண்ணெயை திருடி இருப்பானோன்னு நினைச்சு 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 நாளடைவுல தயிர் பால் வெண்ணெய் மறந்து போய் கிருஷ்ணன் மட்டும் மிச்சம். அதுக்குதான் பகவான் தயிர் பால் வெண்ணையை திருடினதே தவிர ஷிராப்தியில படுத்துட்டு இருக்கிற பகவானுக்கு பாலுக்கு பஞ்சமா. இந்த கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணணுங்கிறது தான் நாளைய தினம் ருக்மிணி கல்யாணம், ராசக்கிரீட ருக்மிணி கல்யாணம் பகவானுடைய ஒரு விசேஷம். நாளை மறுநாள்
குச்சேல சரித்திரம், நாராயணைய பூர்த்தி ஆச்சரியமா இருக்கும். ஒன்ன விடாம நாராயண பட்டத்திரி சொல்றாள். ஏகாதசத்துல உள்ள விஷயங்கள் எல்லாம் நேர் உத்தவருக்கு உபதேசம் பண்ணினார்னு சொல்லாதபடிக்கு தனக்கு குருவா சொல்றார். அது எல்லாத்தையுமே அப்பேற்பட்டதோட இந்த 2 நாள்ல பூர்த்தியானது குருவாயூர்ல பெரிய பாக்கியம். பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம் அது.